மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க முயற்சிக்கு பெயர் போனவங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்களா இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சீக்கிரமா நம்பிடுவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்யறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். குரு பகவான் உச்சம் பெறது, ராசி அதிபதி புதன் நீச்சத்திலிருந்து விடுபடுறது போன்ற சாதகமான அம்சங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தொழில், வேலை, குடும்பம், உடல்நலம் என பல்வேறு துறைகள்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிகள். யார்கிட்ட எப்படி பேசணும், பழகணும் அப்படிங்கிற திறமை உடையவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க அறிவாற்றலோட சிந்தித்து எதையும் சாதிக்கும் திறன் படைத்தவங்க. மிதுன ராசிக்காரங்க குழந்தைகளை போன்ற குணம் கொண்டவங்க. இவர்களிடம் பேசும்போது கவனமா இருக்கணும். இவங்க மூளைய கசக்கி பிடிந்தா பெரிய ஆளா வருவாங்க. ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு இவங்களுக்கு நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறதுனால இந்த வீடியோவை மிஸ் பண்ண வேண்டாங்க. குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கறதால எல்லோரும் ஜாதகத்தை எடுத்து பாக்குறாங்க. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம். குரு பகவான் ராசிக்கு 7, 10ஆம் இடங்கள்ல இருந்தா மனைவி, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்கள்ல தடைகள் நீங்கும். புதன் நீசமா இருந்தா 11ஆம் இடத்துல லாபம், வருமானம், காசு, பூமி போன்ற விஷயங்கள்ல இழப்புகள் ஏற்படும். லக்னம் அப்படிங்கிறது உயிர் போன்றதுங்க. அதனால ஜாதகத்தையும் தற்போது சொல்லக்கூடிய பலன்களையும் சேர்த்து வச்சு பலன் எடுக்கணுங்க. குரு உச்சம், கேது வெற்றி, ராகு பாக்கியம் என கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. நடக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களா இருக்க போகுது. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, குரு பகவான் ராஜாவா வர்றதுனால நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. கெட்டதை நினைக்க கூடாது. குரு பகவான் 10ஆம் இடத்தை பாக்குறதுனால எதிரிகள் இருக்க மாட்டாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். 7ஆம் வீடு 10ஆம் வீட்டு அதிபதி உச்சத்துல இருக்கிறதுனால தொழில் வேலையில டாஃபா வருவீங்க நீங்க. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பணம், பொருள், நகை வாங்குவீங்க. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு விசா பிரச்சனைகள் சரியாகும். ஐடி, கெமிக்கல், யூனிஃபார்ம், அக்கௌண்ட்ஸ் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது. கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. பொதுமக்களிடம் நல்ல பேர் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு மன வருத்தம் நீங்க போகுது. அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்துக்கள் விற்பனையாகும். ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பதவி உயர்வு, கல்வியில அதிக மதிப்பெண் கிடைக்கும். வண்டி, வாகனம், வீடு, பூமி, வேலை, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். காதல், திருமண தடை இருக்காது. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஜாதகத்துல குரு, சனி நன்றாக இருந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.
நடக்கும். ராகு, கேது, சனி, குரு ஆகிய கிரகங்கள் நன்றாக இருந்தா எல்லாமே யோகமா வரும். வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறையுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. தொழில் செய்யறவங்க தசாபுத்தி பார்த்து தொழில் செஞ்சா சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம் அதிகமா இருக்கும். எது வந்தாலும் பயப்பட வேண்டாம், எல்லாமே நல்லா நடக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், படிப்புகள், திருமணம் போன்ற எண்ணங்கள் தோன்றும். வீடு, இடம் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல ஜெயிப்பீங்க. நெருப்பு சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. மனசுக்கு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு வெளியில சிரித்த முகத்தை நீங்க காட்டுவீங்க. ராகு சுயசாரம் போறதுனால நல்ல காரியங்கள் நடக்கும். இடம், வண்டி, வாகனம், சொத்து, பூமி எல்லாம் அமையும். தொழில், வேலை, மருத்துவத்துறையில மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. நம்மளோட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல குரு பகவானோட அருளால நடக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமா இருக்குதுங்க. நீங்க கல்வியில வெற்றி அடைய போறீங்க. தேர்வுகள்ல சாதனைகளா படைக்க போறீங்க. புதிய வேலைகள் உங்களை தேடி வரப்போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பேச்சின் திறன் மூலமா நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. உங்களுடைய தொழில் எண்ணங்கள் வெற்றி அடைய போகுது. உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது. நண்பர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தர போறாங்க. உங்களுடைய சமூக நடவடிக்கை உயர போகுது. உங்களுடைய புதிய திறமைகள் வெளிப்பட போகுது. உங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்கு. உங்களோட மன தைரியம் அதிகரிக்க போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாம் நீங்க இருக்கீங்க. உங்களோட மன தைரியம் அதிகரிக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. நீங்க எழுத்து துறையில சிறந்து விளக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. புதிய தொடர்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பண வரவு அதிகரிக்க போகுது. முதலீடு மூலமா உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது. உங்களோட ஆரோக்கியம் மேம்பாடு அடைய போகுது. குடும்பத்தோட ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மன அமைதி அதிகரிக்க போகுது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி நீங்க செய்ய போறீங்க. உங்களுடைய மன குழப்பத்துக்கு இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களோட புத்திசாலித்தனம் அதிகரிக்க போகுது. உங்களோட முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆன்லைன் வருமானம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய மன தைரியம் அதிகரிக்க போகுது. திடீர் வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுதுங்க. உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்க போகுது. உங்களுடைய நட்பு வட்டம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய கற்கும் ஆர்வம் அதிகரிக்க போகுது. படிப்புல நீங்க சிறந்த இடத்துக்கு போக போறீங்க. உங்களுடைய புத்துணர்ச்சி அதிகரிக்க போகுது. நீங்க சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. பயணங்களின் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. தொழில மாற்றம் ஏற்பட போகுது. நல்ல செய்திகள் உங்க காதுகளை தேடி வரப்போகுது. உங்களோட மன அழுத்தம் குறைய போகுது. நீங்க வாழ்க்கையில வளர்ச்சி பாதையில போக போறீங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற்றமான செயல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் 3-4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுதுங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை வந்தடைய போகுதுங்க.
பயணங்கள்ல நீங்க கவனமா இருந்துக்கோணுங்க. வங்கிகள்ல உங்களுடைய சேமிப்புகள் உயர போகுதுங்க. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. உங்க குடும்பத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தெய்வ காரியங்கள்ல கவனத்தை செலுத்த போறீங்க. பெற்றோரின் உடல்நிலை சீரா இருக்க போகுதுங்க. உறவினர்களிடம் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர போகுது. நிலம் வீடு சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூட போகுது. பெண்களால உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. புதிய வேலைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கனாலும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துடும். உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களோட திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது. மாணவர்கள் கல்வியில தேர்ச்சி அடைய போறாங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்டு பாதியில் நின்ன வேலைகள் எல்லாமே நடக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய நூதன வளர்ச்சி ஏற்பட போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல வருமானத்துல எதிர்காலத்துல கேள்விக்குறியா நிக்கிறாங்க. இவங்க எதை நோக்கி போகிறோம், எப்படி அடைய போகிறோம் என்ற சந்தேகத்துல இருக்காங்க. ஏற்கனவே இவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. மிதுனம் ராசிக்காரங்க மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. விதியை மதியால் வெல்லக்கூடிய தருணம் வரப்போகுதுங்க. மற்றவர்களை சார்ந்து இருக்கும் வரை முன்னேற்றத்தில் தடைகள் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்துதாங்க நம்ம இருந்துக்கணும். மற்றவர்கள் உங்கள் தேவைகளை முடித்துக்கொண்டு உங்களை மறந்து விடுவார்கள்ங்க. அதனால யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உலகத்தோட நெளிவு சுழிவுகளை புரிஞ்சு அதன்படி நடந்துக்கோணுங்க. சூரியனின் கிரகநிலை மாற்றம் தொழில் மற்றும் பணியிடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துங்க மிதுனம் ராசிக்காரர்களே. இது அறிவுக்கு நேரம் கொடுக்க வேண்டிய காலகட்டமா இருக்குதுங்க. பேச்சாற்றல்னால சரியான விஷயங்களை நீங்க ஈர்க்க வேண்டுங்க.
தேவையற்ற பேச்சுக்களை நீங்க தவிர்க்க வேண்டுங்க. யாரோடு பழகுகிறோம் என்பதை நீங்க கவனமா கணிக்க வேண்டுங்க. குடும்பத்துல தாய் தந்தை உடல்நிலையில கவனமா இருந்துக்கோணுங்க. மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோணுங்க. கிரகநிலை மாற்றங்களுக்கு எப்படி பிரதிபலிப்பது என்பது முக்கியங்க. எந்தெந்த விஷயத்தை எப்படி கையாளணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற நெளிவு சுழிவுகள் அறிஞ்சு நீங்க செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நம்மளுடைய மிதுனம் ராசியில பிறந்தவர்களை குடும்பத்தில் இருப்பவர்கள் முழுமையா புரிந்து கொள்ளாததுனால இவங்க தனிமையை தேட ஆரம்பிக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் வலிமையாக இல்லை என்றால் உங்களுக்கு மரியாதையே இருக்காதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே. எப்போதும் பொருளாதார ரீதியாக நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. லாபத்தை பார்க்காவிட்டாலும் நஷ்டத்தை பார்க்காம இருக்கணுங்க. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முடிவுகளை மாத்திக்கிட்டே இருக்க கூடாதுங்க. உங்களுக்கு எந்த முடிவு சரின்னு படுதோ அந்த முடிவு எடுத்துக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.